நிலா வாமா, இதுதான் நம்ம வீடு. வா. அம்மா, என்னாச்சு? ஓ, இதுவா? இது எப்பவுமே இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். ஒண்ணும் பண்ணாது. பயப்படாத. நாம உள்ள போலாம். வா வா. வாமா. இப்ப எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், இது நம்ம வீடுடா. நீ சந்தோஷமா வாழணும்னு நானும் உங்க அப்பாவும் பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு இது. அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. ஆனா இது உன்னோட லைஃப். உன்னோட வாழ்க்கையை நீ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும், சரியா? அதுதான் உங்க அப்பா ஆசையும். அதுக்கு இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம். நீ வாமா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். ஜன்னல் சாத்துப்பா. காத்துதான். முன்னாடி வந்து நில்லுப்பா. ராஜேஷை வர சொல்லியிருக்கேன்ப்பா. அவன் வந்ததும் நான் ஊருக்கு கிளம்புறேன். இத பாருங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. Mobile subscriber you have called is currently not reachable. என்னங்க, காஃபி காஃபி குடிங்க. மச்சான், தியா ஆஃபீஸ் வந்து 1 வாரம் ஆச்சு. என்னாலே அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. ஷீலாட்ட கேட்டால் அவள் மும்பையில் இருக்கா அப்படின்றா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணாதரா, விட்டுரு. ஏங்க, மச்சான் இவ்வளோ சோகமாக இருக்கான். இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்க போற? தியாவோட நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிலாவோட சந்தோஷமா உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். இதை ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்க. டே, ஏதாவது சொல்லண்டா. ஆமாம் மச்சான், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலாம், கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏற்றுக்கோ. பிரகாஷ், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஆமாம் மச்சான், நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளோ பழசா இருக்கன்னு. சொந்தமா எதுவுமே சொல்ல மாட்டியா? ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கு. டே கும்கி, அடுத்த ஜென்மத்திலே மனுஷனா போற, ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டியே. டே மச்சான், நம்ம என்னதான் அமெரிக்காக்காரனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நம்ம ட்ரெடிஷனை நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாதுடா. we have to go with our culture. தயவு செய்து உன் மைண்டை மாத்திக்கடா ப்ளீஸ்டா. சொன்னா கேளு.
என்னாச்சு தெரியலையே. என்ன பண்ணுறது? என்னமோ தெரியலங்க, சவுண்டு வருது.